வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் 29ஆம் தேதி, இன்றைக்கி குடி இல்லாமல் 28வது நாள். இன்றைக்கி நாளில் காலைல எழுந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் என்னடான்னு பார்த்தா, எனக்கு இன்றைக்கி 6 ஷிஃப்ட் லீவ் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக நான் நேற்று வேலை விஷயத்தில் டென்ஷன் சொல்லியிருந்தேன்ல, அதை சார்ந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்ன கல்லுலாம் தீட்டலையா நீனு அப்படின்னு என்னை கேட்டிருந்தாங்க. நான் தீட்ட வேண்டிய வேலை இல்லை. இன்றைக்கி நேற்று நைட்டு தீட்டினது அந்த லட்சத்தில் இருக்குது. அதனால் இன்னும் கருப்பாகவே இருக்குது. இன்றைக்கி நான் திரும்ப தீட்டணும். அவன் ஏற்கனவே அந்த பையன் தீட்டினது தான், அது புதுசாக தீட்டின கல் தான் தீட்டாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். இன்றைக்கி அரை ஷிஃப்ட் லீவு 1 மணிக்கு மேலே. ஒரு இந்திய நேரப்படி 10:30 மணிக்கு மேலே எனக்கு லீவு. நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்க பேசலாம் லியோ கூட என்கிட்ட கேட்டுருக்கிறாரு, எப்போ லைவ் வருவீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ தான் அந்த கமெண்ட்டையும் பார்த்தேன், அவருக்கு ரிப்ளை பண்ணேன், இன்றைக்கி லைவ் வரேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, பெரும்பாலும் நைட்டே லைவ் வந்துட்டதுனால 10:30 மணிக்கு மேலே நான் லைவ் வந்தேன், விடிய கிளம்புறேன்லாம் லைவ் வந்தேன்னா யாரும் வரமாட்டீங்க. ஏன்னா பெரும்பாலும் நைட்டு 10:30 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலேயே இந்திய நேரப்படி நான் லைவ் பண்ணிவிட்டு திடீர்னு காலைல 10:30 மணிக்கு மேலே நான் லைவ் வந்தேன்னா எனக்கு அந்த யாரும் பார்க்க மாட்டீங்க பெரும்பாலும். அதாவது எனக்கு ரெகுலராக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸால் வர முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் நைட்டு பூரா செல்லு யூஸ் பண்ணிவிட்டு தூங்குவீங்க. எனக்கு என்னோடய தீவிர சப்ஸ்கிரைபர்ஸ் பூரா நைட்டு செல்லு யூஸ் பண்ணக்கூடியவங்க. ஓகே, வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அந்த பையன் இன்றைக்கி எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறான், பொருளெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கிறான்னு தெரியல. போனாதான் தெரியும். நைட்டெல்லாம் செம மழை, ஒரே குளிர். சில்லுன்னு காற்று வருது. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைவ் இன்றைக்கி வருவேன். ஓகே, இன்றைக்கி இடத்தெல்லாம் நல்லா தான் க்ளீன் பண்ணியிருக்கிறான். இடமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறான். இதுதான் கல் தீட்டலையான்னு சொல்லி என்னை கேட்டாங்க. இன்றைக்கி நான் தீட்டணும். கால வியாபாரம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் காலையில் ஓப்பன் பண்ணேன்னா அந்த ஸ்டவ்வையும் இந்த ஸ்டவ்வையும் ஓப்பன் பண்ணேன்னா கருப்பாயிடும். அதுக்கப்புறம் நான் 12 மணிக்கு வியாபாரத்தை முடிச்சு 12 மணிக்கு மேலே நான் தீட்டணும். ஓகே, நான் க்ளீனெல்லாம் வச்சுட்டு போயிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டிஷ்யூ வச்சு துடைக்கணும். இதெல்லாம் அதான் துடைக்காமல் வச்சுருக்கிறேன் அடுப்பை. ஓகே, சின்ன பையன்தான், நம்ம உருவாக்குவோம், சொல்லிக் கொடுப்போம் தெரியாததை. மணி பார்த்தீங்களா, அதில் மணி கரெக்டாக 6:30. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சுடா ஓப்பன். இப்போ தான் நண்பர்களே வேலை முடிச்சு வந்தது. இந்த பக்கம் வா, அப்போ தான் முகம் நல்லா கலராக தெரியும். என்ன காட்டுறா, அதெல்லாம் ஏற்கனவே நிறைய ஜாஸ்தி வீடியோஸ் ஆல்ரெடி நீ சும்மா டெங்கோ சாயா டெங்கோ மீ ஸ்பீக்கிங்னா. இப்போ தான் வேலை முடிச்சு வந்தேன். இப்போ இந்திய நேரப்படி 10:30 மணி ஆகும். இப்போ நான் லைவ் போட்டேன்னா நம்ம வாங்க பேசலாம் இல்லையோ, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளை வாங்க எப்போ லைவ் வருவீங்கன்னு கேட்டார். இன்றைக்கி வரேன்னு சொன்னேன். டைம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதே கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்படி லைவ் வர்றது, இந்த டைமில் வந்தேன்னா அங்கே மார்னிங் டைம். இவங்க எல்லாம் வேலைக்கு போவீங்களா, இல்லை என்னை என் லைவில் கமெண்ட் பண்ணுவீங்களா, அதோட இருக்குது. இப்போ வேலை முடிச்சுட்டு வந்தேன். கல் திட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு. கல் திட்டியாச்சு, மாவு பிணைஞ்சாச்சு, எல்லாம் வச்சுட்டு யார் யார் என்னென்ன வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ரொட்டி பாஸ்ட்டை மாவு போட சொல்லிவிட்டு, இன்னொரு பையனை பிளந்தா போட சொல்லிவிட்டு, இன்னொருத்தர் ரொட்டி போட சொல்லிவிட்டு பார்த்தாச்சு. சாப்பாடு கட்டி வந்தாச்சு. இப்போ இந்த பையன் இன்னொரு பையன் நாங்கள் 3 பேர் ஒரே டைமில் வேலை முடிச்சு வந்துருக்குறோம். இந்த வீட்டில் இந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும். அந்த வீடு ஒரு நாள் காமிச்ச பண்ணிக்கலாம் முந்தானட்டு. அங்கே வேலை செய்கிற பசங்களுக்கு வேலை முடிச்சு அங்கே போயிட்டாங்க. அதோட இருக்குது. கொஞ்சம் நேரம் லைவ் வரலாமா என்னன்னு தெரில. வந்தாலும் இந்த வெய்ய நேரத்தில் இங்கே உட்காந்துட்டு சும்மா அந்த லைவ் கேமராவே பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வண்டை காய்ச்சி போயிடும். ஏன்னா இப்போ காலைல 10:30 மணி இந்திய நேரப்படி. எப்போவும் நைட்டு 10:30 மணிக்கு மேலே 11:30 மணிக்கு மேலே இப்படி லைவ் போட்டுட்டு திடீர்னு காலைல 10:30 மணிக்கு லைவ் போட்டால் எப்படி பார்ப்பாங்க? அதோடு இருக்குது.
சரி பார்ப்போம் என்னென்னு வருவேன்னா என்னன்னு தெரியல. அதோடு இருக்குது. அடுத்து இப்போ சாப்பிட வேண்டிய வேலை இருக்குது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் செல்லு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு மதியானம் சாப்பாடு டைமில் அவங்கள்ட்ட ஒரு ஃபோனை பேசிவிட்டு அப்படியே இருந்துருவேன். வெரி நைஸ். இப்போதான் எங்கள் கடைக்கு போய் சாப்பாடு கட்டிட்டு வரேன். நான் கட்டி வச்சுட்டா நம்ம பையன் விக்ரம் போய் எடுத்துகிட்டு வரேன். எங்கள் கடையில் உள்ள பந்தாரிக்கும் எனக்கும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காலையில் 6 மணிக்கு கடைக்கு போன உடனே சண்டை ஆயிடுச்சு. அதுக்கு வந்துட்டு நான் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்லேருந்து வெளியே வந்து என்கிட்ட வந்துட்டு இது போல் பண்ணிச்சுக்க, நான் உன் மேலே கோவப்படலை, இந்த சம்மந்தப்பட்ட நபரை பற்றி பேசினோடனே எனக்கு அவன் மேலே இருக்கிற கோவத்தை அவன் மேலே காமிச்சிட்டேன், அவன் மேலாம் எந்த ஒரு கோபமும் இல்லை, மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாப்புல. நானும் அந்த நேரத்தில் அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்காம அவர் என்னடா இந்தளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம இந்த கடையில் வந்துட்டு நல்லா வேலை செய்யக்கூடியவங்க, நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த கெத்தை பூரா வயசு தரம் தெரியாமல் நான் அவர்கிட்ட என் மேலே அந்த கோவத்தை நான் உடனே ரியாக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டார். நாங்கள் திரும்ப நல்ல முறையில் பேசி பழகக்கூடிய வாய்ப்பு திரும்ப அமைஞ்சிருக்காது. அந்த இடத்துல நான் நிதானமாக இருந்தால் என் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவர் கோவப்படுறாரு அப்படின்ற பட்சத்தில் நான் அமைதியாக இருந்தேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், 60 சினம் அப்படின்ற மாதிரி நான் அமைதியாக இருந்தேன். நிறைய இடத்துல கோவப்பட்டு நிறைய விஷயங்கள் லாஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல அமைதியாக தான் இருப்போமேன்னு பார்த்தேன். எப்பயுமே நான் உடனே எந்த விஷயமா இருந்தாலும் சண்டை போட்டோடனே அடுத்து நான் யார்கிட்ட இருந்தாலும் பேசிடுவேன். அது அவருக்கு நல்லாவே தெரியும். என் கடையில் வேலை செய்யக்கூடிய பெரிய மாஸ்டர் பந்தாரி அவர். இன்றைக்கி 4 நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து இன்றைக்கி பேசிட்டாப்புல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. நல்ல முறையில் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேயும் நான் அமைதியாக இருந்து நிதானமாக இருந்து என்னோடய கோபத்தை கட்டுப்படுத்தி நான் கடந்ததன் விளைவாக திரும்ப ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை நான் தக்க வச்சுக்கிட்டேன். இப்போ போய் சாப்பாடு கட்டி வந்தேன். எல்லாம் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கடை இருக்கிறது மாலுக்குள்ளே தானே, அப்படி பரபரப்பாக வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியே ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக சாப்பாடு கட்டி ஜாலியாக வரேன். இந்த 6:30 to 6:30 டியூட்டி எனக்கு வந்துட்டு டெய்லி காலைல அலாரம் அடிக்கிறது மட்டும்தான் தெரியுது. நாள் எப்படி போகுது, என்ன நடக்குது, அது 4:30 மணிக்கு மேலே டைமே போக மாட்டேங்குது. இப்படியே போயிட்டுருக்கக்கூடியது இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த அரை ஷிஃப்ட்டு விட்டதுனால என்னமோ தெரில, அதுக்கு ஒரு 2 நாளாக நேற்றுக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா போகிற மாதிரி இருக்குது இந்த டைமிங். ஏன்னா ஒரு ஈவினிங்கே வேலை முடிஞ்சு வந்துடுறோமா 6:30 மணிக்கு, அப்படியே வர்றது அப்படியே மாதிரி நல்லா தான் இருக்குது ஆஃபீஸர் வேலை மாதிரி. இப்போ நான் கீழே உட்காந்துருக்கேன் எங்கள் பில்டிங்கோட கீழே. நான் அடுத்து மேலே ரூமுக்கு போகணும். நான் நிறைய டைம் இந்த இடத்துல லைவ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நிறைய டைம் லைவ் பண்ணியிருக்கிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். இங்கே உட்காந்து கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தது, அது கூட வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸாக வந்துட்டு போட்டிருக்கிறேன். இந்த கில்லி படத்தில் ஹீரோயினிக்கு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை வச்சு அந்த ஃபோட்டோவை எடுத்தது ஃபஸ்ட்டு இருந்த ரொட்டி மாஸ்டர். அந்த பையன்தான் கடையில் சண்டையாகி அடிபட்டு வேலையை விட்டு போயிட்டான் பர்மா பையன். அவன் ஒரு நல்ல பையன்தான். அவனை பற்றி நினைவுகள், நல்ல நல்ல நினைவுகள் நிறைய இருக்குது எங்கள் கடையில். அவன் ஒரு நல்லவன், யார்கிட்டையும் எதுவுமே அதிகமாக வச்சுக்க மாட்டான். டீசெண்டாக வருவான், டீசெண்டாக வேலை செய்வான், டீசெண்டாக போயிடுவான். ரொம்ப அமைதியாக இருப்பான், ஒரு மாதிரி சோகமானவன் மாதிரியே இருப்பான். இந்த இடத்துல சாம்பிராணி வாசனை ஒரு மாதிரி மூச்சு முட்டுது. இங்கெல்லாம் சாம்பிராணி வாசனை இருக்க வாய்ப்பு இல்லையே. சரி, ஓகே. இப்போ மேலே போயிட்டு நான் லைவ் வரேன். இன்றைக்கி நான் லைவே பகலில் வரலை. பயங்கரமான டயர்டு. எதாவது மாவு பிணைஞ்சது, கல் திட்டினது, இதெல்லாம் ஒரே டைமில் இதை பிணைஞ்சிட்டு கல்லையும் திட்டிட்டு திரும்ப வந்து பிணைஞ்சிட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் சரியான கால வியாபாரம். ரொம்ப முக்கியமான ஒரு வியாபாரம் கடையில். அந்த வியாபாரத்தை முடிக்கிறது எல்லாருமே கால வியாபாரம் சார்ந்துருக்கிறது ரொட்டி தான். அந்த வேலையை ஃபுல்லாக நான் தாங்கி செய்யணும், சமாளிக்கணும். ஆர்டரை பூரா அதை செஞ்சு முடிச்சு கையோட இதையும் மாவும் பிணைஞ்சி கல்லும் திட்டணும் பாருங்க. ரொம்ப டயர்டாச்சு. இன்னும் தலை வலிக்குது, ஏன்னு தெரில. இப்போ டயர்டில் இருக்கிறேன் நம்ம, அதனால் லைவுக்கு வர முடியல. ரூமில் வந்துட்டு ஒரு கால் மணி நேரமாக தூங்கிட்டேன். அப்புறம் திரும்ப செல் எடுத்து பார்க்குறது கொஞ்சம் நேரம், அப்புறம் திரும்ப தூங்கிடுறது, இப்படி இருந்துட்டேன். ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டு கொண்டு போன சாப்பாடை, இப்போ நைட்டு சாப்பாடு. இது நான் லைவ் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் செல்லு பார்த்துட்டு தூங்கிடுவேன். லைவுக்கு வரேன். இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு லைவ் அப்லோட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். நான் பெரும்பாலும் லைவை டெலீட் பண்ணுறதில்ல இப்போ நியூ இயர்லேருந்து.
2 நாளைக்கு முன்னாடி நான் டெலிட் பண்ணேன். ஏன்னா இந்த சில யூடியூபர்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நான் அவங்களெலாம் டெய்லி போய் பார்ப்பேன், செம காமெடியாக இருக்கும், நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. போய் பார்த்தா அவ்வளோ சூப்பர் சேட்டு, அவ்வளோ கமெண்ட்ஸு, அவ்வளோ வியூஸ் போகுது. அப்படி என்ன இதில் ஆக்கப்பூர்வமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகுது. மற்றவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறிய பூரா அந்த கமெண்ட்ஸில் போய் கொட்டி தீக்குறாங்க. சரி, நமக்கு எப்படி தோணுதோ நமக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பேசுவோம். அந்த பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா அதே ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி லைவ் வந்து நான் பண்ணேன். ஒரு மணி நேரம் பண்ணேன் லைவ். மணியண்ணன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரும் இருந்தார். அப்புறம் அது எனக்கு பிடிக்கல. நம்ம இந்த லைவ் ஆன் பண்ணி உட்காந்துட்டா நம்மளோட லைவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் என்ன எப்படி இருப்பேன்னு தெரியாது. ஆனால் லைவ் ஆன் பண்ணிட்டோம்னா ஒரு நாகரிகமாக பேசணும், ஒரு நாகரிகமாக இருக்கணும். ஏதாவது கமெண்ட்ஸு தவறான வகையில் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பக்குவம், ஒரு மனநிலை, ஒரு பொறுப்பு அப்படி வருது. ஏன் தெரியுமா? நான் வந்துட்டு இந்த மலேசியா வந்தப்போ கண்ணகடி காற்றுல விட்ட மாதிரி இருந்துச்சு, ஒன்றும் புரியாமல் இருந்துச்சு. அப்போது வந்துட்டு அந்த டைமில் நான் யூடியூப் பண்ணேன் வந்த புதுசில் பண்ணும்போது மணிக்கணக்கில் பேசுவேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில். வந்தப்போலாம் உடம்பு ரொம்ப வீக்கு, அப்போல்லாம் குறித்து உடம்புல தெம்பு இல்லாமல் இருந்துச்சு. வந்தப்போ அந்த ரொம்ப வீக்காக இருந்தும் இந்த யூடியூப்பில் வந்து நான் பேசுவேன். அந்த சைடில் வெளியெல்லாம் வந்து அவ்வளோ நேரம் நான் பேசுவேன். யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் போக ஒரு ஆள் 2 ஆள்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களும் கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பெரும்பாலும் 0 வழியாக இருக்கும் வியூஸு. இப்படியே இருந்து நான் பேசிட்டே இருந்தேன். அப்படியே ஏங்கி வந்து இப்போ எனக்குன்னு வரக்கூடிய கொஞ்சமான வியூஸ், கொஞ்சமான கமெண்ட்ஸ், அதை நான் வந்துட்டு மதிக்கிறேன். ஏன்னா நான் அதுக்காக ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன் ஒரு கமெண்ட்டுக்காக. அப்போ எனக்கு வரக்கூடிய ஒரு கமெண்ட் வந்தாலும் அதை நான் வந்துட்டு மதிக்கிறேன். அதை எனக்கு சரியான வகையில் வந்துட்டு அதை பேசி பழகிறேன் அவங்கள்ட்ட. அதுபோல் அதனால் அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன். நம்ம இப்போயே இருக்கிறது தான் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி இந்த நாள் முழுக்க எப்படி இருந்தனோ தெரியாது. டென்ஷனாக இருந்தனோ, இல்லை கோவக்காரனாக இருந்தனோ, இல்லை அடாவடியாக இருந்தனோ தெரியாது. ஆனால் அந்த லைவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த பேச நல்லதையே பேசி நல்லதையே வந்துட்டு நினைக்க ஒரு நிதானமாக பேசும்போது நான் அப்படியே நிதானமாகிறேன். ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 28 நாள் நான் குடிக்கலன்னு அதை நான் அடிக்கடி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, தெரியுமா? நல்ல கமெண்ட்ஸ் வரும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி லைவ் வந்தேன், வாங்க பேசலாம். இல்லையோ அவன் வரமாட்டானு நினச்சேன், வந்துட்டான். வந்தவன் 1 மணி நேரம் லைவ் போச்சு. வந்தவன் நல்லா தான் பேசிட்டு இருக்கிறான். அப்பப்போ வந்துட்டு கலாய்க்கிறான். அப்போது அவன் கலாய்க்கிறதுக்காகவே நம்ம லைவுக்கு வரானோ என்னமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை இருக்குது. பார்ப்போம். எனக்கு பெரும்பாலும் லைவ் வரத்துக்கே பிடிக்கல. ஏன்னா ரொம்ப நம்புறவங்களே நம்ம வந்துட்டு அப்பப்போ மட்டம் தட்டி பேசுகிறது, உழப்புறது, அது நம்மளுக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு இருந்த லைவ் மாதிரியே இல்லை. இப்போது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக போகுது. அந்த கடைக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து சில மாற்றங்கள். இப்போ இது போல் டெய்லி வீடியோஸ் எடுத்து அந்தந்த நாட்களை பதிவு பண்ணி அப்லோட் பண்ணலாம்னு தோணுது. நிறைய டைம் அதுக்காக அது மாதிரியான விஷயங்கள்னால தான் எனக்கு வந்துட்டு இந்த லைவ் போகிறது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஆனால் என்ன விஷயம்னு தெரியாது, இல்லை ஏன் லைவ் தோணலலாம் தெரியாது. அது லைவ் போடலாமா அப்படி தோணும்போது ஏன்டா அங்கே போய்ட்டு யாரா நம்ம மட்டும் உட்காந்துருக்கணும், யாரா பேசுனாலும் எங்கே நல்ல முறையில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. வர தோண மாட்டேங்குது. அந்தளவுக்கு இங்கே வேலை 12 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படி சக்கையாக புழிஞ்சு கடாச்சிடுவாங்க வேலை. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை. சரி, ஓகே. இந்த நாள் முடிஞ்சிருச்சு. இந்த நாள் ஒரு அமைதியான நாள், நல்ல நாள். நான் என் உடம்பை பார்த்துக்கிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், எங்கள் அம்மா அப்பா நல்ல முறையில் பேசினேன், வேலை நல்லா செஞ்சேன், இந்த நாளை நல்ல முறையில் கடந்தேன் அப்படிங்கிறத காட்டிலும் எல்லாத்துக்கும் மேலே நான் இந்த நாளை குடி இல்லாமல் இருந்தேன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மேட்டர். அது ஒன்று இல்லாமல் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி 28வது நாளாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சுன்னா என்னை மாதிரி ஒரு நாளும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். 1 நாள் 2 நாள் 3 நாள்னு. இன்றைக்கி 1 நாள் மட்டும் குடிக்காமல் இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம். இந்த நாளோட ஆரம்பத்தில் கடவுளை ப்ரேயர் பண்ணுவோம். இந்த நாளோட இறுதியில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா சாப்பிடுங்க, வயிறு காலியாக வச்சுக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நிதானமாக வாழுங்க, கடவுளை நம்புங்க. எல்லாமே கடவுள் தான். கடவுளையும் உங்களையும் மட்டும் நம்புங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே படத்தில் தான் யோசித்தேன். சரி, ஓகே, மீண்டும் சந்திப்போம்.
இந்த நாள் முடிஞ்சிச்சு. பாய்.